மெட்ரோ ரயில் டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ராஜ்குமார் சார், ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மெட்ரோ ரயில் கட்டணம் குறைக்கப்பட வேண்டுமா இல்லையா? அப்துல் கலாம் வந்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், விழித்திருந்து கனவு காணுங்கன்னு சொல்லி. அது நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இளைஞர்கள் வந்து பெரியவங்களும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் தூங்கிக்கிட்டே கனவு கண்டா நிச்சயமாக நடக்காது. அது நடந்துச்சுன்னா அது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் 2007 நடந்து பெருமைப்படுத்தார். இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து தமிழன் ஒவ்வொருத்தரும் பெருமைப்பட்டு தரணும்னு நிற்கணும். இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு 2000 ரொம்ப கஷ்டப்பட்டு ஜப்பான் வரைக்கும் போய் 14,600 கோடி மத்திய அரசு ஒப்புதலோடு வாங்கி எல்லாம் பண்ணி அழகான ஒரு உலகத்தரமான திட்டத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்து நம்ம கண்முன் நிறுத்திருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து 15% மூலதன கேபிட்டலாக வந்து தான் மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்ரோ ரயில் நிறுவனங்கிறது வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசு வந்து கிடையாது. 2007 டாக்டர் கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிறப்பு பொதுத்துறை நிறுவனமாக அறிவித்து அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கட்டணத்தை கூட்டணும் குறையுங்கிறது இவங்க முடிவு பண்ண முடியாது. அது மத்திய அரசு வந்து 5.78% கடனாக கொடுத்துருக்கு. அந்த கடன் கொடுத்த அடிப்படையில் தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா டிக்கெட்டை குறைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு மெட்ரோ நிறுவனமும் தமிழக அரசும் முடிவு பண்ணலாம். அதுதான் கலைஞர் அழகாக சுட்டி காட்டியிருக்கார். 1931 ராயபுரத்துலேருந்து மின்சார ரயிலில் பார்த்தோம், எல்லாம் ஓடிச்சு. விவசாய இடத்துல பறி கொடுத்தோம், பாண்டி பஜார்லேருந்து தாம்பரம் வரைக்கும் எல்லாம் பறி கொடுத்தோம். 1989 ஸோ உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் அந்த ஐயா பொது மேலராக இருந்த ரயில்வேல அவர் வந்து பறக்கும் ரயிலில் கொண்டாந்தார். இப்போ இன்றைக்கி நம்ம பறக்கும் ரயிலில் பார்க்குறோம். இந்த பறக்கும் ரயிலில் பார்த்தோன்னா கலங்கரை வளர்க்குறதுலேருந்து திருவான்மையூர்லேருந்து வேளச்சேரிக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதுவும் கிட்டத்தட்ட 9,000 கோடி செலவு பண்ணி முடித்தாங்க. ஆனால் எந்த ஆம்பளையாவது ஒரு இளைஞனாவது தனிப்பட்ட முறையில் போய் ஏறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நிலம் நடந்து போகணும். பாதுகாப்பு கிடையாது. அங்கே ஒரு கழிவுநீர் கிடையாது. படியேறி போகணும். முதியவர்கள் மாற்றுத்திறனாளி போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த திட்டம் வந்து புறநகரால் ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டம், அதை தான் சொல்ல முடியும். ஸோ மெட்ரோ ரயிலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு, எளிமையான பயணம், நவீனமானது, டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காய்கறி வியாபாரத்துலேருந்து இன்றைக்கி அரசு அலுவலர்லேருந்து ஒவ்வொருத்தரும் போனீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் சார். இன்றைக்கி மின்சார ரயிலில் போங்க, பறக்கும் ரயிலில் போங்க, வழிப்பறி, செயின் திருட்டு, எவ்வளவு ஒரு கேஸை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நிறுத்த இன்ன வரைக்கும் முடியல. ஆனால் மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் விபத்து ரொம்ப கம்மி. ஏன்னா 2 ட்ரெயின் நெருங்கி வரும்போது கூட அதில் ஒரு கருவி வச்சுருக்கிறோம், அது பார்த்து அழகாக சொல்லிடும், அப்படியே பக்கத்தில் நின்றுக்கும். விபத்து கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் டிக்கெட் விலையை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ வந்து திட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்தில் வந்து 9,609 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 5,000 கோடி செலவு பண்ணணும். சென்ட்ரலேருந்து வந்து பரங்கிமலை வரணும், வண்ணாரப்பட்டிலேருந்து ஏர்போர்ட் வரணும். இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தினா தான் டிராஃபிக் ஃப்ரீ ஆகும், எல்லாம் செய்ய முடியும். டிக்கெட்டை குறைக்கலாம்ங்கிறது மெட்ரோ நிறுவனமே முன் வந்து செய்யும். கிட்டத்தட்ட 2014-15 14 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,55,95,140 இருசக்கர வாகனம் கணக்கு காட்டியிருக்கு. சாலை விபத்து மட்டும் 6,440 பேர் செத்துருக்குறான். ஆனால் மெட்ரோ ரயில் வந்துட்டுனா நிச்சயமாக அது கிடையாது. இந்த சாலை விபத்து ஏற்படாது, வாகனங்கள் ஃப்ரீ ஆயிரும், எவ்வளோ செய்யலாம். இந்த திட்டத்தினுடைய நீள அளவு வந்து 45 கிலோமீட்டர். 45 கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் வந்து சப்வேலே போகுது, 21 கிலோமீட்டர் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. அது உயர்டுக்கு முளைய. மெயினான ரீசன் வந்து மெட்ரோ ரயில் வந்து டீசலில் போதா சார், பெட்ரோலில் போதா? நிச்சயமாக ரெண்டுமே கிடையாது, கரண்ட்டில் போகுது. நீ தமிழ்நாட்டுடைய மின்சார கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்டேஜ் வரல. ஸோ பூமிக்கடியில் வந்து ஒரு ட்ரெயின் போச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். ஸோ கலைஞர் அவர்கள் போட்ட திட்டப்பட்டங்கள்லாம் முடங்கி கிடக்கு, ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கரண்ட் நல்லா வந்துடும், அப்படிங்கும் போதும் கம்மியாக வரும். இதுதான் என்னுடைய ஐடியா சார். அதனால் காலப்போக்கில் இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். எல்லா திட்டங்களும் முடியட்டும், ஃபுல்லாக ஃபுல்ஃபில்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவுகளை கிடைக்கும் போலியே. அது வரைக்கும் அந்த கருத்துங்கிறது வந்து நான் என்ன சொல்லுறேன். சரி, நன்றி. திரு ராஜாங்க, உங்களுடைய கருத்து. ஒவ்வொருத்தர் பயணித்து அதனுடைய இதை வந்து அனுபவிக்க இன்னும் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் வந்து எதுலேயுமே கம்ப்ளீட் ஆகலை. எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொரு அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் என்ன, வரவு செலவு என்ன, அதனுடைய லாபம் என்ன, நஷ்டம் என்ன, எல்லாம் கணக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக வந்து அவங்களும் அதை பரிசீலனை பண்ணி ஏதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து ஒரு பார்ட்டு தான், அதாவது ஜஸ்ட்டு ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் 17 கிலோமீட்டர் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு பூ வியாபாரியோ, ஒரு காய்கறி வியாபாரியோ, ஒரு பழ வியாபாரியோ அந்த ட்ரெயினில் 80 ரூபா கொடுத்து வந்தார்னா அந்த 80 ரூபாயை வந்து எதில் ஏற்றுவார்னா நம்ம கன்சியூமர் அந்த பொருளை வாங்கி வந்து நம்ம வாங்குகிறோமே
வாங்க போகிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த 80 ரூபாய் வந்து அவர் அதில் தான் ஏற்றுவார். அதனால் அதை குறைச்சா அதுக்கு வந்து அந்த வியாபாரிகள் வந்து நமக்கு என்ன செய்வாங்க, 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 9 ரூபாய்க்கு விற்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, 11 ரூபாய்க்கு விற்பாங்க. 2 ரூபா பாதிக்கப்பட போகிறவங்க வந்து கன்சியூமர் தான். அதனால் மெட்ரோ ரயில் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் கோயம்பேடுலேருந்து மீனம்பாக்கம் வரணும், அங்கேருந்து வண்ணார்பேட்டை போகணும். இந்த இதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது லாங்கில் டிஸ்டன்ஸ் வரும்போது நிறைய பேர் பயணிப்பாங்க, வருமானம் கூடுதலாக வரும். கூடுதலாக வரும்போது அந்த லாப நஷ்டம் பார்த்து குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை கவர்மெண்ட் குறைக்கலாம். நன்றி திரு ராஜாங்கம் சார். திரு இளங்கோவன் சார், நீங்கள் இந்த ரயில்வே துறையே சார்ந்த அந்த யூனியனுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பதனால சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தாக சொல்லுங்கள் சார். இந்திய ரயில்வே நடத்தக்கூடிய புறநகர போக்குவரத்து அது லாபத்தில் நடக்கலை. கல்கத்தா, சென்னை, மும்பை 3லேயும் 4500 கோடி ரயில்வேக்கு நஷ்டம் இருக்குது. நஷ்டம் இருந்தாலும் கட்டணம் எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுங்களா? மினிமம் 5 ரூபா, 80 கிலோமீட்டருக்கு 20 ரூபா தான். அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், மெட்ரோ ரயில் வந்து அவங்களுடைய சிஎம்ஆர்எல்லோட லட்சியத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு பாதுகாப்பான, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாதுகாப்பான ரயில். ஆமாம், வேகமான, ஃபாஸ்ட்டாக போகுது, நம்பகமான ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட், அணுகத்தக்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும், வசதியான, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, திறமையான, எல்லாம் ரைட்டு. கட்டுப்படியாகும் கட்டணத்தில், ரொம்ப முக்கியமானது, கட்டுப்படியாகும் கட்டணத்தில் அனைவராலும் ஏற்கப்படும், ப்ரிஃபர்ட் பை ஆல், நிரந்தர பொது போக்குவரத்து சேவையை அளிப்போம் அப்படின்னு சிஎம்ஆர்எல்லோட லட்சியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போது அனைவராலும் ஏற்கப்படக்கூடியது. அவங்க சிஎம்ஆர்எல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ப்ரௌச்சரில் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 கார் மெட்ரோ, இப்போ 6 கார் மெட்ரோ போகுது, ஒரு 4 கார் மெட்ரோ ஒரு ட்ரிப்பு போச்சுன்னு சொன்னால் அது எவ்வளவு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் அப்படின்னா, 16 பஸ்ஸில் போகிறவங்க மக்களுடைய போக்குவரத்தை குறைக்கும், 300 கார் ரோட்டில் போகிறத குறைக்கும், 600 டூ வீலர் போகிறத குறைக்கும். ஆகையினால என்ன முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னாக்கா, ப்ரிஃபர்டு பை ஆல், அனைவருக்கும் ஏற்கத்தக்கதாக அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். அது வந்து இப்போ இவங்கெல்லாம் என்ன முன் வச்சாங்கன்னு சொன்னால், ஏன் நாம் 40 ரூபா கொடுத்து போகக்கூடாது அப்படின்னா, இது எதுக்காக அவங்களே சொன்னாங்க, பெட்ரோல் கட்டணம் கம்மியாக இருக்குது, டீசல் கட்டணம் டீசல் ரோட்டில் டீசல் அதிகமாக செலவாகுது. அதாவது 5 லிட்டர் டீசல், அதாவது ஃபியூவல் ரோட்டில் செலவாச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் 1:5 தான் ரேஷியோ. அங்கே 5 மடங்கு ஆகுதுன்னா இங்கே 1 மடங்கு தான் ஆகுது. அதனால் கட்டுப்படி ஆகுது. அது மட்டும் இல்லை, இது மாஸ் டிரான்ஸ்போர்ட்டு, பொது போக்குவரத்து. மாஸ் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு 3.5 நிமிஷத்தில் 25,000 பேரை ஒரு காரிடார் எடுத்துகிட்டு போவோம், இன்னொரு காரிடாரில் 25,000 பேர் போகலாம். அப்போது 3.5 நிமிஷத்தில் இந்த 2 காரிடார்லையும் 50,000 பேர் போகலாம். 50,000 பேர் போக முடியக்கூடிய இந்த போக்குவரத்து 50,000 பேரை போக வைக்கணுமா வேணாமா? அவங்கள ஈர்க்கணுமா வேணாமா? ஈர்க்கணும்னா என்ன செய்யணும்? கட்டணம் கம்மியாக இருந்தால் தான் முடியும். 50,000 பேருக்காக வண்டி ஓடணும். ஏன்னு கேட்டால், நம்ம நாட்டில் ஒரு ஆண்டில் 1,40,000 பேர் இறக்குறாங்க ரோட்டில். அந்த சாலை விபத்தை தவிர்க்கணும்னா இது தேவை. 2வது விஷயம், பெட்ரோல் டீசல் செலவு. இது வந்து ரோட்டில் நமக்கு வந்து ஆகிற செலவு வந்து அதிகமாக. ரோட்டில் இவ்வளோ இத்தனை பஸ்ஸு, 300 பஸ்ஸோட இதை எண்ணெயை மிச்சம் பண்ணலாம், 600 காரோட 300 காரோட செலவை மிச்சம் பண்ணலாம், 600 டூ வீலரோட பெட்ரோல் டீசலை மிச்சம் பண்ணலாம். இதெல்லாம் மிச்சம் பண்ணுவது யாருக்கு லாபம்? இந்த நாட்டுக்கு லாபம், தேசத்துக்கு லாபம். ஏன்னா நாம் டீசலை இறக்குமதி பண்ணுறோம், நம்முடைய அந்நிய செலாவணி அதுக்கு தான் அதிகமாக செலவாகுது. அப்போ அந்நிய செலாவணி அதிகமாக செலவாகக்கூடியதை குறைக்கணுமா வேணாமா? ஸோ செலவு மிச்சம். 3வது விஷயம் என்னென்னா பொல்யூஷன். நீங்களே சொன்னீங்க, பொல்யூஷனை அது குறைக்குது. அவ்வளோ பொல்யூஷன், 5ல் 1 பாகம் தான் செலவாகுதுன்னா அவ்வளோ பொல்யூஷன் அது குறைக்குது. பொல்யூஷன் இன்றைக்கி உலகம் வந்து வெப்பமாவதை தடுக்கணும்னு சொன்னால் நம்முடைய பங்கை செலுத்தணுமா இல்லையா? ஆக இதெல்லாம் தேசத்துக்கு லாபம் பயக்கக்கூடியது. தேசத்துக்கு லாபம் பயக்கக்கூடியதுக்கு அரசாங்கம் தான் தியாகம் பண்ண ஒழிய தனிநபர் தியாகம் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் தனிநபரை தான் தியாகம் பண்ண சொல்கிறீங்க. அரசாங்கத்துக்கு பணம் இல்லையா? மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2/7/2015 ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க.
அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் கட்டணங்களை நிர்ணயிப்பது தமிழக அரசு அல்ல, இதனை நிர்ணயிப்பது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தான். நீங்கள் மெட்ரோ ரயிலோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், அதில் என்ன இருக்குது? It has now been converted into a joint venture of Government of India and Government of Tamil Nadu with equal equity holding. ரெண்டு பேருக்கும் சமமான அந்தஸ்தோடு ரெண்டு பேரும் இருக்காங்க. படிச்சு காட்டுறேன். எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா, அத்தனையில் தமிழ்நாட்டிலேருந்து கே சண்முகம் ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி, திரு எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி, அவர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இன்னொருத்தர் ஹைவேஸ் அண்ட் மைனர் ராஜீவ், விக்ரம் கபூர், எம்கே சின்ஹா, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் 4 பேர் வந்து தமிழ்நாடு டைரக்டர், தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள். அவங்க அதில் டைரக்டர்ஸாக இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மதுசூதன் பிரசாத், அப்புறம் பங்கஜ் குமார், இவங்கெல்லாம் அதில் இருக்காங்க. அப்போ இதில் 4 அதில் 4, 8 பேர் கொண்ட இதுதான் அவங்க. அப்படிங்கிறது அந்த சிஎம்ஆர்எல்ங்கிறது ஆகாயத்திலேருந்து குதிக்கல, மாநில அரசாங்கத்திலேருந்தும் மத்திய அரசாங்கத்திலேருந்து பிரதிநிதிகள் இருக்காங்க. மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த செக்ரட்டரி இருக்காரு, அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த அரசு அதிகாரி இருக்காங்க. மாநில அரசாங்கம் அவங்க சொல்லலாம், அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லலாம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது.